பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்தன் பேசுகிறேன். இன்றைய ஒரு ராசி தன்மையை பற்றி பேச வேண்டுமென்றால் கடக ராசியை பற்றி சொல்வதென்றால் அதுக்கு ஒரு எல்லையே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கடலுக்கு எப்படி எல்லை இல்லையோ அது மாதிரி கடக ராசிக்கு எல்லை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தன்மை. கடக ராசியோட ஒரு தன்மை என்று பார்க்கும்போது அதோட ராசியோட நம்ம எல்லா ராசிக்குமே உருவ அமைப்பை பற்றி தான் சொல்லிட்டு வரோம். அந்த உருவ அமைப்பில் அவங்களோட குணாதிசயங்களும் அவங்களோட நிலைப்பாடும் ஒளிந்திருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த உருவத்தில் தான் அந்த குணமும் இருக்கும், அவரோட மனமும் அதில் எப்படி செயல்படும் என்று தெரிஞ்சுக்கலாம். ராசியோட தன்மைகளும் அவரோட குணங்களும் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த கடகராசியின் உருவம் நண்டாகும். இந்த நண்டு தாய்மை உள்ளம் கொண்டது. கடகராசியை தாய்மை உள்ளம் கொண்டது. இப்போ இந்த நண்டை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த கடல் கரை ஓரத்தில் போனால் மணலில் நண்டு நல்லா நிறையா தன்னோட குஞ்சுகளோடு சுற்றிக்கிட்டே இருக்கும். யாராச்சும் போயிட்டுமா டக்குன்னு போய் உள்ளே போய் சொருகிக்கும், மணலுக்குள்ளே பொந்து போட்டு வங்கு பறித்து உள்ளே போயிடும்னு வச்சுங்க. அதாவது இந்த கடகராசியில் எப்பொழுதுமே இந்த நண்டு சின்னத்தை ஏன் கொடுக்குறாங்கன்னா, நண்டு எப்பொழுதுமே தன்னோட தாய் எப்படி தன்னோட குழந்தையை பிரியாதோ அதேமாதிரி இந்த நண்டும் தன்னோட குழந்தையை பிரியாது அப்படிங்கிற அந்த ராசியோட தன்மை குஞ்சுகளை சுமப்பது நண்டு. அதே மாதிரி இந்த தாய் என்பது பார்த்திங்கன்னா தன்னோட பிள்ளையை எப்பொழுதும் பிரியாமல் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. தாய் உள்ளம் கொண்டவர்கள் இவங்க எப்பொழுதும் குடும்பத்தை கட்டிக்காக்க விருப்பமுடையவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட பாசம் என்பது எல்லையில்லா ஒரு பாசம் என்று சொல்லக்கூடியது. இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லையில்லா பாசமுடையவர்களாக இவங்களோட பாசம் இருக்குன்னு வச்சுங்க. இவங்க எப்பொழுதுமே எச்சரிக்கை உணர்வுகள் அதிகமாக எச்சரிக்கையோடு தான் இருப்பாங்க. எப்போ இருந்தாலும் இவங்க இந்த நண்டு எப்படி யாராச்சும் டக்குன்னு உள்ளே போயிருமோ அது மாதிரி எச்சரிக்கை உணர்வுகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தன்னோட பிள்ளைங்களை பாதுகாப்பதில் இவங்களுக்கு நிகர் வேறு யாரும் இருக்க முடியாது. அப்போ இந்த கடகராசியோட தன்மையை பார்க்கும்போது சரராசி. இதுக்கு சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய ராசி. இந்த ராசியில் தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ இந்த ராசியோட நிலைப்பாட்டை நம்ம பார்க்கும்போது இந்த ராசி தான் நமக்கு காலபோச ரீதியாக 4வது ராசியாக வரும். ஏன்னா ஏற்கனவே மேசம், ரிஷபம், மிதுன்னு சொல்லிட்டோம். இது 4வது ராசியாக வரக்கூடியதாக இந்த கடகராசி. இந்த கடகராசி தாங்க ஒருத்தருக்கு சுகத்தை கொடுப்பது, சொத்தை கொடுப்பது, அனைத்தும் கொடுப்பது இந்த ராசி தான். எந்த ஒரு ஜாதகத்திலும் இந்த ராசி நல்லா இருக்கணும். அதாவது சந்திரன் வலுவாக இருந்தால், மனக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் வலுவாக இருந்தால் அவங்களோட மனநிலைகளும் அவங்களோட மனம் நல்ல ஒரு நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால தான் இந்த கடகராசிக்கு சந்திரன் அதிபதியாக கொடுத்தனால இப்போ இந்த ராசியில் ஒவ்வொரு கிரகம் அமர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா ஒரு ராசியோட குணத்தை அந்த கிரகங்கள் அமரும்போது அது தன்மையை மாற்றி கூட கொடுத்துரும் அப்படிங்கிற தன்மை. இப்போ கடகராசியில் சூரிய பகவான் அமர்ந்துட்டான்னா, சூரியன் ஒரு உஷ்ணக்கோள், சந்திரன் ஒரு நீர் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ அந்த உஷ்ணக்கோளாகிய சூரியன் அங்கே வரும்போது இருந்தாலும் சந்திரன் ஒரு தாய் கிரகம், சூரியன் ஒரு தந்தை கிரகம். அப்போ தாய் தந்தையர்களோட ஒரு ஒற்றுமை அங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அதனால் தவறு ஒன்றும் கிடையாது. சூரியன் அந்த இடத்துல கேந்திரம் பெறுவது ஒரு பலமே என்று எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ராசியில் சந்திர பகவானை ஆட்சி பெற்றிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு எந்த ஒரு நிகழ்வும் இருக்காதுங்க. எல்லாம் சந்தோஷம், மன சந்தோஷம், குடும்ப சந்தோஷம், சொத்து சுகம், இது அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருப்பாங்க. ஆனால் சந்திரனை எந்த ஒரு பாவக்கிரகம் பார்த்துடக்கூடாது, பாவக்கிரகம் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. குருவெல்லாம் சேரலாம், தப்பு இல்லை. அப்போ அடுத்ததாக இந்த ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்துட்டால் அவங்களுக்கு சகோதர உறவில் பிரச்சனை வரும், சொத்தில் பிரச்சனை வரும், சொந்த பந்தத்தில் உறவு நிலையெல்லாம் பிரச்சனை வந்துடும். அதனால் இந்த செவ்வாய் கடகத்தில் அமரக்கூடாது. ஏன்னா கடகத்தில் செவ்வாய் அமர்ந்தால் கடகத்தோட தன்மை இழந்து விடும். ஏன்னா செவ்வாய் அங்கே நீசம். அப்போ அங்கே நீசம் ஆகிற இடத்துலைக்கு ஒரு உஷ்ணக்கோள்கள் அமருவது தவறாகிவிடும் என்று செவ்வாய் நாளில் இருப்பது ஒரு சிறப்பில்லை. சந்திரனோட வீட்டில் இருப்பது சிறப்பில்லை என்ற ஒன்று. ஏன்னா சந்திரனுக்கு செவ்வாய் நட்பு தான், இருந்தாலும் அந்த கிரகம் அங்கே தன்னோட பலத்தை இழக்கிறது. கோபங்கிற ஒரு ஆக்ரோஷமான கிரகம் செவ்வாய், அது பலத்தை இழக்கக்கூடிய இடமாக அந்த சந்திரனோட வீடு கடகராசியில். அப்போ இந்த கடகத்தில் புதன் பகவான் அமர்ந்துட்டால், புதன் தான் ஒரு தாய், அதாவது தாய் உள்ளம் கொண்ட மகனாக வரக்கூடியது புதன் பகவான். அப்போ இந்த ராசிக்கு 3க்கும் 12 கூடிய புதன் பகவான் வரும்போது அங்கே புதன் ஒரு சமநிலை பெறுகிறார். அப்படிங்கும்போது அவர் வரும்போது அம்மா கிட்ட ஏற்று பேச முடியாதுங்க மாதிரி
தனிச்சு, அதாவது அந்த அந்த புதன் வந்து தனிச்சு செயல்படக்கூடிய ஒரு தன்மையும், தன்னை யார் என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு தன்மையும் அந்த புதனுக்கு உண்டு. அப்படிங்கும்போது அந்த ராசியில் அவர் தனித்துவமாக செயல்படுவார். அப்போ அந்த ராசியில் குரு பகவான் உச்சம் பெறுவது மிக சிறப்பு. குரு பகவான் அந்த இடத்துல உச்சம் பெறக்கூடிய ராசி. அதேமாதிரி குரு பகவான் ஒரு பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர், காலதேவனுக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர். அப்போ அந்த ராசியில் குரு பகவான் இருந்துட்டால் நல் ஒழுக்கம், நல் சிந்தனை, சொத்து சுகங்களை சேர்த்து வைக்கக்கூடியவர், நம் சந்ததிகளுக்கு சொத்தை உருவாக்கி வச்சுட்டு போகக்கூடிய நிலையெல்லாம் அந்த கிரகம் கொடுத்துருன்னு வச்சுக்கலேன். அடுத்து சுக்கிர பகவான் அங்கே வந்துட்டால் 11ஆம் அதிபதி லாபாதிபதியும் அவர் தான், அதே மாதிரி பாதகாதிபதியும் அவர் தான், அதே மாதிரி நாளுக்குடைய ஒன்று சுகாதிபதியும் அவர் தான், கலசரஸ்தானமும் அது தான். அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது பெண்களால் ஆதாயம், மனைவினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு, வரக்கூடிய மனைவினால் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் லாபம்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை. ஆசைகள் அதிகரிக்கக்கூடாது. ஏன்னா ஆசைக்காரகன் சுக்கிரன் கடகத்தில் அமரும்போது அங்கே பாசம் மட்டும்தான் இருக்கணும். ஆசை இருந்துட்டால் தனக்கு பாதகமாகிவிடும் என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. ஏன்னா கடகத்தில் சுக்கிரன் அமரும்போது சுகத்துக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை, உடல் சுகத்துக்கு ஆசைப்படக்கூடாது, மற்ற சுகத்துக்கு ஆசைப்படலாம் அப்படிங்கிற, அதை அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சாயிருக்கும் மாதிரி அமலுக்கு மீறக்கூடிய தன்மை அங்கே சுக்கிரன் இருக்கும்போது கொடுத்துருவார். அதுக்காக தான் சுக்கிரன் அங்கே இருக்கும்போது அந்த நிலையை கொடுத்துருவார் என்பதற்காக இந்த கருத்து. சனி பகவான் அங்கே இருக்கும்போது, கடகத்தில் சனி பகவான் பகை பெறக்கூடிய ஒரு கிரகம், 7க்கு 8க்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம். அங்கே சனி பகவான் வந்துட்டார்னா அவங்களுக்கு வந்து ஒரு சந்திரனோட வேகத்தை குறைக்கக்கூடிய தன்மையாக, ஆற்றல் குறையக்கூடிய தன்மை இருந்தாலும் அவங்களுக்கு கருமாவை நிலையை, ஒரு தாய்வழி கருமாவாக இருக்கட்டும், அதை வந்து அணிவிக்கக்கூடிய ஒரு தன்மை, தாய்வழி உறவு வந்து பெருசாக இருக்கக்கூடிய தன்மையில் உங்களுக்கு கொடுத்துரும்னு வச்சுங்களேன். அடுத்தது இந்த ஜாதகத்தில் கடகராசியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கக்கூடாது. ஏன்னா ராகுவும் கேதுவும் இருந்துட்டால் சந்திரனோட சூரியனோட ராகு கேது சேர்ந்தால் கிரகண தோஷம் அப்படிங்கிற ஒரு தன்மை, கிரகண தோஷத்தை கொடுத்துரும். அது தாய்வழி வீட்டுக்கு தோஷத்தை ஏற்படுத்தி விடும். ராகு இருந்துட்டாலும் சரி, கேது இருந்துட்டாலும் இந்த தோஷத்தை கொடுத்து விடும். ஆனால் இந்த பாவ கிரகங்கள் 4ஆம் இடத்தில் அமராமல் இருந்தால் அவங்களுக்கு எந்த ஒரு தோஷமும் இல்லை. அதனால் கடகராசி ஒரு சரராசி, தன்னை எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ராசி, தற்காப்பு நிலை அதிகம் வச்சுருப்பாங்க. இந்த ராசி எப்பொழுதுமே பிறரிடத்தில் ஒரு தன்னை வெளிக்காட்டி கொண்டே இருக்கும். தன்னை நிரூபிக்கக்கூடிய ராசியும் இதுதான். யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய ராசி, எச்சரிக்கை உள்ள ராசி. இந்த ராசி மட்டுங்க, கடகம் மட்டும் எச்சரிக்கையோடு பயணிக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி தான். இந்த ராசியை பற்றி நம்ம வந்து அவ்வளோ எளிதாக நினச்சிட முடியாது. கடகம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் கடகம் கெட்டால் சுகம் கெட்டான்னு ஒரு பழமொழி உண்டு. அதனால் கடகராசி வந்து கெடாமல் இருப்பது நல்லது ஜாதகத்தில். அப்போ கடகராசிக்காரங்கள் கூட நமக்கு எப்பொழுதும் நட்பு இருந்துட்டாலும் பொது மத்தியில் நம்ம வந்து ஒரு பலமாக இருக்கலாம். ஏன்னா அது கேந்திரஸ்தானம், முதல் கேந்திரஸ்தானமாக வரக்கூடிய ராசி. அதனால் கடகராசி நேயர்கள், ராசிக்காரங்கள், நண்பர்கள் எல்லாமே வந்து சுகபோகத்தோடு வாழணும். அந்த சின்னம் என்று பார்க்கும்போது நண்டுங்கிற ஒரு சின்னம் இருக்கிறதுனால அந்த நண்டோட குணாதிசயங்கள் அவங்ககிட்ட அளவுக்கு அதிகமாக பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்கும் என்பதற்காக இந்த ராசியோட ஒரு குணாதிசயமும் அவங்களோட குணமும் எப்படி இருக்கும் என்பதை, ராசியோட தன்மைகளும் அவங்களோட குணங்களும் எப்படி இருப்பதற்காக இந்த ஒரு பதிவாகும். நண்பர்களே, இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை பதிவிடுகிறேன். பரமத்தி வேலூர்லேருந்து சந்திரன். உங்களோட கருத்து, உங்களோட இந்த ஆடியோ கேட்டிருக்கும்போது உங்கள் ராசிக்கு இந்த கருத்துக்கள் ஒத்து வருதா, ஒத்து வரலையா என்பதை, இது சரியாக இருக்குதா, தவறாக, நீங்கள் எதாக இருந்தாலும் பதிவிடுங்கள். நீங்கள் பதிவிடும் போது உங்களுக்கு இன்னும் இந்த ராசியில்